நீங்கள் 6 நாற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி ஓவரிலும் நீங்கள் அந்த ஓட்டி பயிர் வச்சு அந்த 1.5 ஏக்கரை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அந்த 1.5 ஏக்கரை ஓவரில் அந்த 6 நாற்று மட்டுமே தான் சார் வைக்கும். அதே போல் இடைவேளை நீங்கள் எத்தனை இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வைக்க சொல்கிறீங்களா அதே 5 இன்ச்சு 6 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் சார் வைக்கும். மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனிதனுக்கு கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பாரம்பரிய ரகத்திலேருந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற்று இதுக்கு மாறிட்டோம். விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோகுல கிரீடெக்லேருந்து என்ன காணொலி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நடவு இயந்திரத்தை பற்றி பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இந்தியா அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடவு இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நடவு இயந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வரிசை 6 வரிசையில் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் வீடர் பார்த்துருப்போம், ஸ்ப்ரேயர் பார்த்துருப்போம், ட்ரம் சீடரு எல்லாமே பார்த்துருப்போம், ரொட்டோவேட்டர் உட்பட நம்ம நிறைய மிஷினரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சக்தி இந்தியான்ற ப்ராடக்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மணி நேரம் ஓட்டினோம்னா வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கராவிலேருந்து 4.5 ஏக்கரா வரல உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். இது வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து ஓடும் போது வந்து பார்த்திங்கன்னா 1.25 லிட்டர் பெட்ரோல் மட்டும்தான் யூஸ் ஆகும். இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. இன்ஜினுக்கு வந்து 650 ml ஆயிரும், கீருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் ஆயிலும் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா 25 மணி நேரம் ஓட்டினோம்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 மணி நேரம் ஓட்டினோம்னா ரெண்டாவது சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதில் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு 14 இன்ச்சு 16 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக நட்டு கொடுக்கும், செங்குத்தாக இருக்கும். பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாற்றுலேருந்து 8 நாற்று வரலும் வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைவெளியில் வச்சு கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா சூரிய கதிர்வீச்சு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா பூமியில் படும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பச்சை பிடிக்கும். அதுக்கு உண்டான அந்த ஊட்டச்சத்து வந்து கிடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயிர் நல்லா குரோத் நல்லாயிருக்கும், மகசூல் வந்து விளைச்சல் நல்லா அதிகமாக கிடைக்கும். நமக்கு வந்து இதில் நடும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரை நடனம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 40 பெண் ஆட்கள் 3 ஆண் ஆட்கள் தேவைப்படுவாங்க. நாற்று தள்ளி கொட்டுறதுலேருந்து நடுறதுலேருந்து இது பண்ணுறதுலேருந்து. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருந்தால் போதுங்க. ஒரு டிரைவரும் அதை நாற்று எடுத்துன்னு வந்து இந்த ட்ரேவில் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் துணை ஆள் இருந்தாலே போதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக நட்டு முடிச்சிடலாம். இதை வந்து ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 ஏக்கரா 4 ஏக்கரா வரல வந்து பார்த்திங்கன்னா நட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் வசதியும் நம்ம இதை பண்ணி கொடுக்குறோம். வேறு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது புது பிராண்டாக இருக்குது. இதில் வந்து நமக்கு எப்படி பரிச்சயப்பட்ட கம்பெனிங்க நிறைய இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதையாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்னா நம்ம இந்திய தொழில்நுட்பத்திலே தயாரிக்கப்பட்டது, நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஓன் ப்ராடக்டாகவும் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பேர் பிரச்சனை வராது. ரெண்டாவது நம்மக்கிட்ட எப்படி சர்வீஸ் இருக்குன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் பார்க்குற அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வர வீடியோக்களில் வாங்கி பயனடைஞ்ச விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாயிலாகவும் அந்த வீடியோ காணொலியும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். நன்றி, வணக்கம் ப்ரோ. இந்த வீடியோவிலே இந்த வீடியோவிலே நம்ம விவசாயி பேசுனதும் நம்ம லிங்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில கேள்வி கேட்கலாங்களா? சொல்லுங்கள் சார். சார், இப்போ நடவு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து வேலையாட்கள் வச்சு பண்ணுறாங்க. ஆமாம் சார். ஆனால் இப்போ வேலையாட்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. ஆமாங்க. இப்போ இந்த மிஷின் வாங்கினாங்கன்னா இந்த ஒன்றே போதுமா, ஆட்கள் எதுவும் கூப்பிட வேணாமா சார்? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சார், மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனிதனுக்கு கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பாரம்பரிய ரகத்திலேருந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற்று இதுக்கு மாறிட்டோம். அப்படின்னும் போது இப்போ வந்து உடல் உழைப்பு தர அளவுக்கு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆற்றல் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு மாறிட்டாங்களே கண்டி, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு போடுறதுக்கு யாரும் தயாராக இல்லைங்க. ரொம்ப ஆள் பற்றாக்குறை ஆகிட்டாங்க. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் டில்லர், நம்ம பூமியை ஓட்டிட்டு நம்ம நடவு போட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் டில்லர் வச்சு ஓட்டிக்கலாம் சார், டிராக்டர் வச்சு ஓட்டிக்கலாம் சார். அதில் நடவு போது பார்த்திங்கன்னா முதல்ல நான் இப்போ சொன்ன மாதிரி தான் வந்து 30 பேர் 40 பேர் தேவைப்படுவாங்க. அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நாற்று தள்ளி கொட்டி வச்சிடணும். அவங்க வந்தாங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரை நடுவாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக வைப்பாங்க, ஒரு சிலர் ஒரு இடத்துல கம்மியாக வைப்பாங்க, கோணைய மானியமாக இருக்கும். அதில் நம்ம களை பறிக்கணும், களை எடுக்கணும்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த களை பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் போடும்போது நமக்கு ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நறுதுன்னா வச்சுங்களேன் செங்குத்தாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் 3 நாற்று 5 நாற்று தான் வைக்கணும்னா நம்ம அதை இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மட்டும்தான் கடைசி வரலும் அந்த இது ஃபுல்லாக கவரேஜ் கிடைக்கிற வரலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா களை பறிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வரி 4 வரியில் வந்து களை பறிக்கிற மிஷின் இருக்குது. அப்படின்னும் போது அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஆட்கள் யாருமே தேவை கிடையாது. எல்லாமே மிஷினரி சார். ஒரு நம்பர் 2 நம்பர் நம்மளுடைய ஆள் இருந்தால் போதும். ஒரு டிரைவரு, அவருக்கு ஒரு உதவியாளர், அவங்க இருந்தாலே போதுங்க. சேடை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் போதும் சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேவில் நெல் போட்டு ட்ரேவில் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆள் போதும் சார். சேராளி போட்டு ட்ரேவில் இழுத்தோம்னா அதுக்கு 2 ஆள் இருந்தால் போதுங்க. அதே போல் வந்து அது ஒரு 18 நாள்லேருந்து 22 நாளுக்கு அந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்மணி வந்து வளர்ந்தா அதை வச்சு எடுத்துன்னு வந்து இப்போ சுற்றி நடந்துட்டு வரோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு மலர்ந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கி போட்டுட்டு நட்டுக்கலாம் சார். 2 பேர் இருந்தால் போதும். புரிஞ்சிச்சிங்களா? இந்த 1 ஏக்கரா முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஓகேங்க சார். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு ட்ரே வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதான் சார். ட்ரே வந்து நாற்று வச்சுக்கலாம். ஆமாங்க சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிடுறோம் சார். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கவனக்குறைவால் ஒரு ட்ரேவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு இருக்கோம். அப்போ இதில் ஒரு 4 வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கே குறையுதோ அப்போ அந்த இடத்துலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் சார். ஓகே ஓகேங்க சார். இப்போது நம்ம ஆள் வந்து மேனுவலாக நடுறப்போ ஒரு 3 இல்லை 4 நாற்று ஒரு பிடிக்க வைக்கணும்னா கரெக்டாக வைப்பாங்க. மிஷின்லேயும் அதே கரெக்டாக விழுமா? கரெக்டாக அதுதான் சார் சொன்னேன். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வைக்கிறாங்கன்னா அதில் வந்து 10 நாற்று வைப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 நாற்று வைப்பாங்க. அப்படின்னும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக வச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்காமல் பாரம் தாங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் இன்னொரு பயிர் மேலே விழும். அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் வந்து அந்த இடத்துல வெயிட் தாங்காத வந்து இருக்கிறது வந்து கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் தான் சார். எல்லாமே ரோபோட்டிக் செட்டிங் தான். நீங்கள் 6 நாற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரலும் நீங்கள் அந்த ஓட்டி பயிர் வச்சு அந்த 1.5 ஏக்கரா கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அந்த 1.5 ஏக்கரா வரலாம் அந்த 6 நாற்று மட்டுமே தான் சார் வைக்கும். அதே போல் இடைவேளை நீங்கள் எத்தனை இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வைக்க சொல்கிறீங்களா அதே 5 இன்ச்சு 6 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் சார் வைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இது வந்து இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ml கீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் ஆயிலும் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கராவிலேருந்து 4 ஏக்கரா வரலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரலாம் ஆழ வைக்கும். 12 இன்ச்சு 14 இன்ச்சு 16 இன்ச்சு எவ்வளோ வேணாலும் நம்ம இடைவெளியும் வச்சு நட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளி வச்சு நம்ம நடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய கதிர்வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு நேரடியாக கிடைக்கும். அப்படி இல்லை இருக்கிற அதில் உள்ளே இருக்கிற அந்த காற்றுன்னு சொல்லுவாங்க, பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்படியுதுன்னு சொல்லுவாங்க, புகையடையுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாமல் காற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகரிக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பச்சை கட்டி நல்லா இதுவாகும். இதில் நடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாற்றுலேருந்து 8 நாற்று வரலும் வைக்கும். அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இது பயன்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மட்டுமே தான் இதுக்கு இன்ஜினும் பெட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலவாகும். இதில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு அம்சம் இருக்குது. இதில் வந்து யமகா இன்ஜின் பொருத்தி இருக்கிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடை வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோலேருந்து 170 கிலோ தான் வரும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கப்பல் எப்படி மிதங்கிட்டு போதோ அந்த மாதிரி இதாக இருக்கும். நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து ரோல் ஆகும், ஒரே இடத்துல வந்து ரோல் ஆகும். அந்த மாதிரி இது ரோல் ஆகாமல் அது போல் போய்கிட்டே இருக்கும். இதில் சார் அப்போ நம்ம எந்த அளவுக்கு செட்டிங்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷினோட ஒர்க் வந்து இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிரோடைய வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸை நம்ம மாற்றி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க சார். ஸோ அப்போ இந்த மிஷின் மூலயமா நமக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் இந்த மிஷினை பயன்படுத்தி. ஆமாங்க சார். அதுக்கேற்ற போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம இதன் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோம். ஸ்ரீராம், பஜாஜ் இது போல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வசதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு அதுபோல் பேங்க்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோம். பணம் இல்லைன்றது ஒரு தடையாக இருக்கக்கூடாது சார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஒரு 50,000 வரலும் கட்டினாலே போதுமானது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 ரூபாய்க்கு இந்த மிஷினரியை நம்ம கொடுக்குறோம். நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா சார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு போகம் ஓட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி எடுத்துடலாம் சார். ஆள் வச்சு ஓட்டுறதுக்கு இது நம்ம. ஆமாம் சார். யாரையும் நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வரணும் இது பண்ணுன்ற ஒரு எண்ணமும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனோமா ஒரு வண்டி வச்சுருந்தோமா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பயிர் இது பண்ணோமா ஓட்டி நட்டு கொடுத்துட்டு பக்காவாக நல்லா முழுமையாக பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் சார்.
ப்ளஸ் நம்ம ரிலேட்டிவ் நிலத்துக்கோ இல்ல நம்ம ஊர் சுத்தி சார், இல்ல சார், நமக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட் வண்டி இருக்குது நம்ம கிட்ட தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கூப்பிட ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா மிஷின் நம்ம எப்படி நம்ம நட்டு கொடுக்குதுன்றதையும் பார்ப்பாங்க. அப்படியே கூப்பிட மாட்டாங்க சார். நம்ம மிஷின் வந்து வேலை எப்படி இருக்குது, நட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்களா, நட்டு இருக்குது எல்லாம் செங்குத்தாக இருக்குதுங்களா, இல்லை படுத்துக்கிட்டு இருக்குதுங்களா, மிதங்குதுங்களா, அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம கரெக்டான முறையில் கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா நம்மளை தொடர்ச்சியாக கூப்பிடுவாங்க. நம்ம பிராண்டுக்கும் வந்து ஒரு பேராக இருக்கும், நட்டு கொடுத்த அந்த ஆப்ரேட்டருக்கும் ஒரு நல்ல பேராக இருக்கும் சார். ஓகேங்க சார். இந்த மிஷின் வந்து நம்ம கோகுல் அக்ரிடெக்ல இதுக்கப்புறம் எப்பயுமே கிடைக்குமா சார்? ஸ்டாக் நிறையவும் வச்சிருக்கோம். ஸ்டாக் நிறைய இருக்கு சார். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பாக்குற இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிரான்ச் தான் சார். இன்னும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 19 பிரான்ச் இருக்கு. அப்படின்னும் போது வந்து எல்லா பிரான்ச்லயும் மிஷினரி இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க விசிட் பண்ணுங்க, நேர்ல போயிட்டு பாருங்க சார். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயே பாக்காதீங்க, வீடியோலயே இது பண்ணாதீங்க. அதனால நேர்ல போயிட்டு பாருங்க. நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கு. விவசாயிகள் நேரா போய் அணுகி விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா லைவா பாருங்க, லைவா பார்த்துட்டு அங்க இருக்கிற மேனேஜர்ஸ் சேல்ஸ்மேனா போயிட்டு பாருங்க. டவுட் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அங்கேயே கேளுங்க, எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு கேள்வி கேட்குறீங்களோ அத்தனை டவுட்டையும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அப்படி ஓகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க அட்வான்ஸ் பே பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஓட்டி என்னன்றதை பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்றோம். வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப்ரேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிடி எப்படி போடணும் அப்படின்றதையும் நாங்களே வந்து சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்ரனிக்கு வந்து எங்கள் மெக்கானிக்குங்களே வந்து டெமோ காட்டி உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க சார். ஓகேங்க சார். ஸோ இந்த மிஷினை பற்றி தெளிவாக விவசாயிகளுக்காக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு செய்கிறோம். ஸோ தேவைப்படும் விவசாயிகள் இந்த கம்பெனியை வந்து அணுகி வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம். கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சார். தேங்க்யூ.